இப்ப நீ யார விலக்கி வச்சுட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்கியோ அவனை விலகி வந்த காரணத்துக்காக நானும் அப்படித்தான் இருக்கேன் ஜெனிஃபர். என்னாலதான் மனோட லைஃப் இப்படி ஆயிடுச்சுன்னு நினைச்சு நான் இந்தியாவுக்கு வந்தேன். அவன் உன் மேல வச்சிருக்க காதலை பார்த்ததுக்கு அப்புறம் நீயும் அவனை விட்டுட்டு போனா அவன் நிலைமை என்ன ஆகும்னு நினைச்சுதான் இப்ப நான் இங்க வந்தேன். மனோக்கு என்னன்னா ரொம்ப பிடிக்கும் ஜானு. ஆனா உன்ன என்னை விட ரொம்ப பிடிக்கும். நம்ம லைஃப்ல நம்ம என்னதான் முன்னேறி போனாலும் நம்ம காதலிச்சவங்க நம்ம கூட இல்லாம போயிட்டாங்கன்னா அந்த லைஃபே வேஸ்ட் ஜானு. இருந்தாலும் மனசுக்குள்ள நெருக்கமாக்குற இந்த காதல் மனுஷங்களை ஏன் விலக்கி வைக்குதோ தெரியல. காலப்போக்குல பிடிக்காத கல்யாணத்தை பண்ணி வச்ச பேரண்ட்ஸ் மேல இருக்க கோவம் எல்லாம் போயிடும். புருஷன்கிட்ட உண்மையா மறைச்சிட்டோங்கிற கில்ட்டி ஃபீலிங்லாம் கூட கொஞ்ச நாள்ல போயிடும். ஆனா ஒரு லவ்வர் மேல வச்ச காதல் மட்டும் எப்போதும் மனசுக்குள்ளேயே இருந்துரும். அந்த பாரத்தை சுமந்துட்டு வாழ்றது ரொம்ப கஷ்டம் ஜானு. அப்போ உனக்கே தெரியாம உன்னோட ஃபோன் கொடுத்து எங்க லவ்க்கு ஹெல்ப் பண்ண. இப்ப தெரிஞ்சே நீங்க பிரிஞ்சு போறதுக்கு நான் காரணமா இருக்க கூடாது. மனோ ரொம்ப நல்லவன் ஜானு. அவனோடது ஜென்யூன் லவ். என்ன மறக்கிறதுக்காக தான் உன்னை பார்த்துருப்பானோ என்னவோ. ஆனா உன்னை லவ் பண்ணது உன் மனசை பார்த்துதான். இப்போ மனோக்கு நான் ஜஸ்ட் ஞாபகத்துல தான் இருப்பேன். ஆனா நீ அவன் இதயத்துல இருக்க. தயவு செஞ்சு மனோவை இப்படியே விட்டுட்டு போயிடாத ஜானு ப்ளீஸ். சாரி மனோ. So make sure you check all your records before submitting. And I need 1 second. Hello? ஜானு எங்க இருக்க? நான் இங்க காஜிபேட் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கேன். நான் குஜராத் கிளம்பி போறேன். இன்னும் ஒரு ½ அன் ஹவர்ல ட்ரெயின் வந்துடும். போறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி உன்னை பார்க்கணும் போல இருக்கு. இது வரேன் ஜானு. என்னடா சொல்றீங்க? எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல, எப்பல ஈ கூட உட்காரக்கூடாது. இந்த ஊரு ருத்ரன் கையில இருக்குடா. அவன் ஃப்ரெண்டு வந்துட்டான். அண்ணா வாடா. அந்த மனோ எங்க இருக்கான்? அவனை எவ்வளவு நம்புன, எனக்கே அவன் நம்பிக்கை துரோகம் பண்றான். உங்களை பத்தி அவன் சொல்லியிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்களாண்ணா? மனோக்கு உங்களை ரொம்ப பிடிக்குண்ணா. அடச்சி, இவனுக்கு ஆரம்பத்துல இருந்தே மனோவை பிடிக்காது. கண்டிப்பா இவன் தான் சொல்லியிருப்பானே. டேய், என்னடா பேசிக்கிட்டு இருக்க? இங்க பாருடா, அந்த மனோவும் போலீஸும் சந்திச்சது உண்மை இல்லையா? சரியான ஃப்ராடுங்கண்ணா இவனுங்க. சார், மனோவை பத்தி உங்களுக்கே தெரியும். யாரு என்ன சொன்னாலும் நான் அரெஸ்ட் ஆகிறதுக்குள்ள அவன் செத்தே ஆகணும். அவனை கொண்டா நான் உங்களை கொண்டு வேண்டாம். வாடா. அண்ணா, தப்பு பண்ணிட்டேண்ணா, என்ன மன்னிச்சிருங்கண்ணா. ஒரு டைம்ல என்னாலதான் அவன் லைஃபே ஸ்பாயில் ஆயிடுச்சுண்ணா. இப்பதான் பழைய மனோவா மாறிட்டு வராண்ணா. உன்னை கும்பிட்டு கேட்டுக்கிறேண்ணா, விட்டுருண்ணா.